நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்வுக்குழு தரப்பிலிருந்து முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து உலகக்கோப்பை போட்டியை அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உலகக்கோப்பை மற்றும் ஐபிஎல் இது ரெண்டையும் வந்து நம்ம வந்து குழப்பிக்கவே வந்து கூடாது. ஐபிஎல் போட்டியில் வந்து தொடர்ந்து 3 போட்டியில் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க. 3 போட்டி தோல்விக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபிக்கு எதிராக இருக்கவங்களும் சரி, இல்லை விராட் கோலியை பிடிக்காதவர்களும் சரி, சமூக வலைத்தளங்களில் வந்து என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, திரும்ப வந்து உலகக்கோப்பைக்கு வந்து தோனியை கேப்டனாக வந்து கொண்டு வாங்க, இல்லைனா வந்து ரோஹித் சர்மாவை கேப்டனாக போடுங்க, விராட் கோலியோட ரோஹித் வந்து நல்ல கேப்டன் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான விமர்சனங்களை வந்து வச்சுட்டு இருக்காங்க. சமூக வலைதளங்களில் இந்த மாதிரி ஒரு செய்தி வந்து ரொம்ப வைரலாக வந்து பரவிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் தேர்வுக்குழு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல் விஷயம் வந்து ஐபிஎல்லையும் உலகக்கோப்பை வந்து போட்டு குழப்பிக்க கூடாது. உலகக்கோப்பை போட்டியில் வந்து இந்தியாவுடைய கேப்டன் வந்து விராட் கோலி தான் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழுத்தமாகவே வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது விராட் கோலி தலைமையில் இந்திய அணி வந்து பல சாதனைகள் செஞ்சுருக்காங்க, வெளிநாட்டு மண்ணிலையும் பல சாதனைகள் வந்து செஞ்சுருக்காங்க. அதனால் ஐபிஎல் போட்டியை வச்செல்லாம் நாங்கள் வந்து கேப்டனெல்லாம் வந்து மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து தேர்வுக்குழு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, உலகக்கோப்பை ஸ்குவாடில் எந்தெந்த வீரர்கள்லாம் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற விவரத்தை ஏப்ரல் 20 வந்து நாங்கள் வந்து வெளியிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து யார் யாருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்க போகுது, ஏன்னா ஒரு புறம் வந்து ரெய்னா ஃபேன்ஸ் வந்து ரெய்னா இடம் பிடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, இன்னொரு புறம் வந்து யுவராஜ் ஃபேன்ஸ் வந்து யுவராஜ் திரும்ப விளையாடணும்னு வந்து ஆசைப்படுறாங்க, இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஆர்டர்லேயே வந்து கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி எப்போ அப்படின்னா ஏப்ரல் 20 வந்து எல்லா விஷயமும் வந்து நமக்கு வந்து தெரிய வந்துடும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் வந்து விராட் கோலி தான் அப்படிங்கிறது வந்து தெளிவாயிருச்சு. வீரர்கள் யார் யாரெல்லாம் விளையாட போகிறாங்க, யார் யாரெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.